அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் நெய்வேலியில் பேசிக்கிட்டு இருக்கிற போது வாரியார் சுவாமிகள் அது குறித்து ஒரு தகவல் சொல்லிவிட்டார். ஒரு மாதிரி பேசிட்டார் வாரியார் சுவாமிகள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை தாக்கிட்டாங்க கோபத்தில். ஏன்னா தலைவரை தாக்கிட்டாரேன்னு அவரை தாக்கிட்டாங்க. கருணை உள்ளத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இதை நான் சொல்லலை, மாப்போசி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மாப்போ சிவஞானம் அவர்கள் பதிவு செய்த கருத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இட்டுக்கட்டி சொல்லலை. இப்போ வாரியார் சுவாமிகளை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தாக்கிவிட்டார்கள். இதை விட்டுட்டோம்னா வாரியார் சுவாமிகள் எந்த ஊருக்கு பேச போனாலும் அங்கே இதே நிகழ்ச்சி தொடரும். அப்போ என்ன செஞ்சார் தெரியுமா? கருணை உள்ளத்தோடு புரட்சி தலைவர் அவர்கள் வாரியார் சுவாமிகளை ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து வாரியார் சுவாமிகளையே அதுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்.